வணக்கம். புதுவை சாலை போக்குவரத்து கழகம் லாபத்தில் இயங்க ஊழியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேருந்துகளை மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதியதாக வாங்கப்பட்டுள்ள 32 பேருந்துகளை மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கும் விழா AFT மில் திடலில் கழக தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து இயக்கி வைத்து பேசுகையில், புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தை லாபகரமாக இயக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதில் ஒரு கட்டமாக புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 86 பேருந்துகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளின் எண்ணிக்கை 116ஆக அதிகரித்துள்ளது. மேலும் தேர்தலின் போதும் அதற்கு முன்பும் கிராமங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள மக்கள் தன்னிடம் பெரிய கோரிக்கையாக வைத்தது பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான். அதனை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்ததாகவும், அதன்படி இப்போது நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து இதேபோன்று படிப்படியாக வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற உள்ளதாக கூறினார். மற்றும் சாலை போக்குவரத்து கழகம் லாபகரமாக இயங்க ஊழியர்கள் ஒத்துழைக்க வேண்டும். லாபகரமாக இயங்கினால்தான் ஊதிய உயர்வு உள்பட சலுகைகளை வழங்க முடியும் என்று கூறினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், தமிழ்ச்செல்வன், கார்த்திகேயன், மேலாண் இயக்குநர் தேவராஜ், பொது மேலாளர் கிஷோர்குமார், மேலாளர் வாசுதேவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் தற்போது வாங்கப்பட்டுள்ள 32 புதிய பேருந்துகளில் 4 பேருந்துகள் புதுவை நகரப் பகுதிகளிலும், 3 காரைக்கால் நகரப் பகுதிகளிலும், 25 பேருந்துகள் புதுவையிலிருந்து சென்னை, விழுப்புரம், காரைக்கால், வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளுக்கும் இயக்கப்பட இருக்கிறது. புதுவை வந்துள்ள திபெத் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை நிமித்தமாக சபாநாயகர் சபாபதியை சந்தித்து உரையாடினர். இந்திய திபெத் நட்புறவு சங்கத்தின் சார்பில் திபெத் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவை வந்தனர். புதுவை வந்த அவர்கள் இந்திய திபெத் நட்புறவு சங்கம் சார்பில் நடைபெற்ற இளைஞர் விழிப்புணர்வு விழாவில் பங்கேற்றனர். பின்னர் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் சபாநாயகர் திரு சபாபதியை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து இரு நாட்டின் நட்புறவு குறித்து உரையாடினர். திபெத் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய கியாரி ஃபுடாக், ஜிம்கி ஜிங்கே, விரைஃபுல் அட்ரக், லோப்சங் யக்ஷி, செரிங் யூடன், ஃபுமோட் செரிங் ஆகிய 6 பேரையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்ற சபாநாயகர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். அப்போது இந்திய திபெத் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அர்ஸ், தலைவர் ஆதவன், செயலாளர் அமுதவேந்தன், மக்கள் நலவாழ்வு இயக்க நிறுவனர் தலைவர் வெற்றிவேல் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் நடைபெற்ற IAS சிறப்பு பயிற்சி வகுப்பு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி பயிற்சியினை துவக்கி வைத்தார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் டாக்டர் அம்பேத்கர் அறிவு மற்றும் விழிப்புணர்வு மையம் சார்பில் ஆண்டுதோறும் தகுதியுள்ள 50 ஆதி திராவிட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சென்னையில் உள்ள IAS பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு துவக்க விழா எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அம்பேத்கர் அறிவு மற்றும் விழிப்புணர்வு மையத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு வாழ்த்துரை வழங்கிய விழாவில் வாரிய தலைவர் பிரசாந்தகுமார் துவக்க உரையினையும், மேலாண் இயக்குநர் இளங்கோவன் வரவேற்பு உரையினையும் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மேலாண் இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் கழக அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இளைஞர் விழிப்புணர்வு விழாவில் திபெத் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் இந்திய திபெத் நட்புறவு கழகம் சார்பில் விவேகானந்தர் 150வது பிறந்த நாள் விழா இளைஞர் விழிப்புணர்வு விழாவாக கொண்டாடப்பட்டது. கழகத்தின் புதுவை தலைவர் ஆதவன் வரவேற்று பேசிய விழாவில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆர் வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி பேசுகையில், இந்தியாவும் திபெத்தும் எப்போதும் சகோதரர்களாக இணைந்து செயல்பட வேண்டும். திபெத்திற்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் உண்டு. இந்தியாவை மாற்ற 100 இளைஞர்களை விவேகானந்தர் கேட்டார். அதேபோன்று இந்தியாவை வல்லரசாக்க இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்று பேசினார். விழாவில் திபெத் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கியாரி ஃபுடாக், ஜிம்கி ஜிங்கே, வெனரபிள் ஆண்ட்ரக், லோப்சங் இஷி, ட்ரைசிங் யூடன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார். நிறைவில் செயலாளர் அமுதவேந்தன் நன்றி கூறினார். புதுவை AFT மில் வரும் 27ஆம் தேதி அல்லது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் முழுமையாக இயங்கும் என்று மில் தலைவர் பாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து AFT மில் தலைவர் பாலன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், AFT மில்லை தன்னிடம் ஒப்படைத்த போது 106 கோடி ரூபாய் கடன்,
தொழிலாளர்களுக்காக மில் கட்ட வேண்டிய PF பணம் 5.5 கோடி, அதற்கான வட்டி 4.95 கோடி என்று அதனை காலத்தோடு கட்ட தவறியதால் 20 கோடியே 47 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில் நிர்வாகத்துடன் தொழிலாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி சம்பளம் பெறாமல் வேலை செய்ததால் 2.5 மாதத்தில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. அந்த பணம் அனைத்தும் பல்வேறு முறையில் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் லாபத்தை ஈட்டி தந்த தொழிலாளர்களுக்கு பொங்கலுக்கு கூட எதுவும் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் மில்லின் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வேலை பார்த்த 240 தொழிலாளர்கள் 3 ஆண்டுகளில் வேலை பார்க்காமலேயே 16 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளனர். எனவே தொழிலாளர்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தப்படி 2 ஆண்டுகளில் மில் முழுமையான இலக்கை எட்டும். மேலும் அடுத்த ஆண்டு முதல் 10 கோடியிலிருந்து 20 கோடி வரை லாபம் ஈட்ட முடியும். தொடர்ந்து இதுவரை சோதனை ஓட்டத்தில் இயங்கி வந்த மில் வரும் 27ஆம் தேதி அல்லது பிப்ரவரி 1 முதல் முழுமையாக இயங்க துவங்கும். அதற்குள் அனைத்து யூனிட்டுகளும் தயாராகிவிடும் என்று தெரிவித்த அவர், மேலும் தற்போது 1508 தொழிலாளர்கள், 271 அதிகாரிகள் என மொத்தம் 1059 பேர் வேலை செய்கின்றனர். மில்லை இயக்குவதற்கு 247 தொழிலாளர்கள், 71 அதிகாரிகளே போதும் என்பதால் 50 வயதை கடந்தவர்களும் உற்பத்தி கொடுக்க முடியாதவர்களும் விருப்ப ஓய்வு பெற முன்னுரிமை அளிக்கப்படும். எனவே விருப்ப ஓய்வு பெற விரும்புகிறவர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு உரிய பணம் அரசிடமிருந்து 10 கோடி ரூபாய் கடனாக பெற்று 30 நாட்களில் வழங்கப்படும். இதற்கான அறிவிப்பு திங்கட்கிழமை வெளியாகும் என்றும் மற்றவர்களுக்கு B மற்றும் C யூனிட்டில் வேலை கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுவையில் இருசக்கர வாகனங்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து அவனிடமிருந்து 15 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றினர். இதுகுறித்து SSP பர்வேஸ் அகமது கூறுகையில், புதுவை பெரிய கடை காவல் நிலைய பயிற்சி உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவலர்கள் காமராஜ் சாலை 45 அடி சாலை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக அப்பச்சி மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை விசாரிப்பதற்காக நிறுத்தினர். ஆனால் அந்த வாலிபர் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றதால் அவரை போலீசார் விரட்டி மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் அவர் திண்டிவனம் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாஸ்கர் என்பதும், அந்த மோட்டார் சைக்கிளை அவர் பாரதி பூங்கா எதிரே திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அவர் புதுவையில் உள்ள பெரிய கடை, முத்தியால்பேட்டை, உதயஞ்சாலை, ஒர்லையன்பேட்டை, தன்வந்திரி நகர் ஆகிய காவல் நிலைய சரகங்களில் சுமார் 30 மோட்டார் சைக்கிள்களை திருடி மறைத்து வைத்திருப்பதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் அவர் திருடி மறைத்து வைத்திருந்த 6 அப்பச்சி, 9 ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட பெரிய கடை காவல் நிலைய போலீசாரை SSP பர்வேஸ் அகமது மற்றும் SP ராமராஜி ஆகியோர் வெகுவாக பாராட்டினார்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை விற்பனை குழு ஊழியர்கள் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி விற்பனை குழு அலுவலகம் முன்பு விற்பனை குழு ஊழியர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது MACP வழங்கிட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள பதவிகளை சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு அளித்து நிரப்பிட வேண்டும். அதனால் காலியாகும் பதவிகளில் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். விற்பனை குழுவில் பணிபுரிந்திடும் ரெகுலர் ஊழியர்கள் அனைவருக்கும் மருத்துவ படியை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர் புகழேந்தி, அமைப்பு செயலர் சீதாராமன், துறை பொதுச் செயலாளர் இளங்கோ, செயலாளர் கிறிஸ்டோபர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிறைவில் துணை செயலாளர் சேகர் நன்றி கூறினார். புதுவை மெய்சன் கொளம்பாணியில் நடைபெற்ற கிராஸ் போலினேஷன் கலெக்டிவ் கிரியேட்டிவிட்டி எனும் விழாவினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவையில் உள்ள டிசைனர்ஸ், கலை மற்றும் இசைக்கலைஞர்களின் படைக்கும் திறனை ஊக்குவிக்கும் வகையில் கிராஸ் போலினேஷன் கலெக்டிவ் கிரியேட்டிவிட்டி 2013 என்ற திருவிழாவின் துவக்க விழா அலையன்ஸ் பிரான்சேவில் உள்ள மொய்சன் கொளம்பாணியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அலையன்ஸ் பிரான்சே இயக்குநர் மாங்கைட் மற்றும் நுண்கலை மன்ற தலைவர் மாலதி ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் விழாவினை துவக்கி வைத்தார். இதில் இளைய கலைஞர்கள், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கேற்று தங்களது படைப்பு திறனை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இசை நிகழ்ச்சி மற்றும் மோகினி ஆட்டம் என்ற நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் பிரணவமூர்த்திக்கு கலசாபிஷேகம் மற்றும் 1008 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. புதுவையின் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமான அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் பிரணவமூர்த்திக்கு கலசாபிஷேகம் மற்றும் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு முன்னதாக அணுங்கை, விக்னேஸ்வர பூஜை, யாகசாலை, யாத்ராதானம், கலச புறப்பாடு போன்ற வழிபாடுகளும், தொடர்ந்து மணக்குள விநாயகர் மூலவருக்கு கலசாபிஷேகம், 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு 108 சங்காபிஷேகமும் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தூப தீப நைவேத்திய சோட சோபர தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் இறையன்பர்கள் திரளாக பங்கேற்று எல்லாம் வல்ல ஓங்கார பொருளாய் விளங்கும் ஸ்ரீ பிரணவமூர்த்தி மற்றும் உற்சவமூர்த்தியை தரிசித்து இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை அண்ணா சாலை செல்போன் கடையை சூறையாடிய 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அண்ணா சாலையில் உள்ள அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடையை மாமூல் தராததால் 2 ரவுடிகள் அடித்து நொறுக்கினர் மற்றும் கடையில் பணிபுரிந்த ஊழியர்கள் முத்துக்குமாரசாமி, உதயசங்கர் ஆகியோரை பலமாக தாக்கினர். இதையடுத்து வர்த்தக சபையினர் மற்றும் வியாபாரிகள் தொடர்ந்து மாமூல் கேட்டு அட்டகாசம் செய்து வரும் ரவுடிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். மேலும் கடை உரிமையாளர் அன்பழகன் பெரிய கடை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின்படி போலீசார் நடத்திய விசாரணையில் கோவிந்தசாலை சதீஷ், கிருஷ்ணாநகர் மோகன் ஆகிய 2 ரவுடிகள் கடையை சூறையாடியது தெரியவந்தது. எனவே அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்குட்பட்ட போலீசார் குறைகேட்பு கூட்டம் SP பைரவசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை 100 அடி சாலை கணேஷ் திருமண நிலையத்தில் முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை ஆகிய காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், தலைமை காவலர்கள் குறைகேட்பு கூட்டம் SP பைரவசாமி தலைமையில் இன்ஸ்பெக்டர் மாறன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் போலீசாரின் குறைகளை கேட்டறிந்த SP அவர்களிடம் பொதுமக்கள் புகார் கொடுக்க வந்தால் உடனடியாக புகார் மனுவினை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெண்களை கிண்டல் செய்பவர்கள் மீதும் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தீவிர கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டு திருட்டு, கொள்ளை போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.